செல்போனை தவறாக பயன்படுத்தினால் ஏற்படும் பாதிப்புகளைப் போல செயற்கை நுண்ணறிவையும் தவறாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பஞ்சேட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, நமது நாட்டில் பயிற்சி பெற்ற மனித ஆற்றல் அனைத்து துறைகளிலும் தேவையாக உள்ளது என கூறினார். சமூக வலைதளங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாவிடில் நாம் அதற்கு இரையாக நேரிடும் என்றார். தன்னம்பிக்கையுடன் மாணவர்கள் கல்வியை கைவிடாமல் தொடர்ந்திட வேண்டும் எனவும், தெருவிளக்கின் வடித்த நான் தற்போது அனைத்து புத்தகங்களிலும் இடம்பெற்றுள்ளேன் என மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மயில்சாமி அண்ணாதுரை, ஆண்டுதோறும் அமெரிக்காவில் உருவாகும் எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் மட்டுமே பொறியாளர்கள் உருவாகி வருகின்றனர் எனவும், ஆனால் அனைவருமே சிறந்த பொறியாளர்களாக வர வேண்டும் என்றார். உலக நாடுகள் செய்ய முடியாத நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டறிந்தது இந்தியர்கள்தான் என கூறினார். அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, மனிதன் அவனுக்கான வேலையை அவன் தான் செய்யணும், அவன் தான் நடக்கணும், அவன் தான் தண்ணி இறைக்கணும் அப்படின்னு பலதும் இருந்துச்சு. பேசுறது கூட எவ்வளோ சத்தமாக பேச அந்த அளவுக்கு தான் போய் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அது தொழிற்பயிற்சி வந்தால் பிறகு நீங்கள் பயணிப்பதற்கான வாகனங்கள் வந்துச்சு. நீங்கள் மெதுவாக பேசினாலும் கூட உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான சாதனங்கள் வந்துச்சு. இப்போ பறக்கிறதுக்கான சாதனங்கள் வந்துச்சு, விண்வெளிக்கு போவதற்கான சாதனங்கள் வந்துச்சு. இதெல்லாம் கிட்டத்தட்ட தொழில் புரட்சி தாண்டி வந்த சாதனங்கள். இது எல்லாம் அன்ற காலத்தில் மனிதன் எப்படி பயணித்தானோ அதை விட சிறப்பாக பயணிப்பதற்கு முடிஞ்சது. ஒரு காலத்தில் மனிதன் எப்படி தன்னுடைய மொழியை கடத்த முயற்சி போயிட்டானோ அதை விட சிறப்பாக பயன்படுத்துவதற்கு உதவுச்சு. அதுக்கு கொஞ்சம் இப்போ ஆனால் அவனுடைய மூளை அவன் தான் பயன்படுத்திட்டு இருந்தான். அதை தாண்டி அவனுடைய மூளைக்கும் கூட இப்போ ஒரு உதவியாக வரக்கூடிய சாதனமாக ஏஐ நாம் பார்க்குறோம். அதை அதற்கான சாதனமாக பயன்படுத்திட்டோம்னா சிறப்பாக இருக்கும். செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனை நம்ம சரியாக பயன்படுத்தினா நமக்கு சரியாக இருக்கும். சரியாக பயன்படுத்தலைன்னா அதற்கான பலன்களை மெதுவாக நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவும் சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் தவறாக போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்புகள் இருக்குது, அதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும்.